ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். வருமானம் எவ்வளவா இருந்தாலும் எப்படி மாதத்திற்கான பட்ஜெட் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோவில் குறிப்பிட்ட வருமானம் இருக்கிறவங்க எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்க பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்திற்கு நீங்களே ஈஸியாக பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஃபேமிலி பிளானிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸோட தான் இருக்குது. எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கிறத இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி தான் பட்ஜெட்டை பிளான் பண்ணணும். இந்த வருமானம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயத்த மைண்டில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்காமல் சமாளித்தல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 15,000 வருமானங்கிறது கொஞ்சம் குறைவான வருமானம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க விலைவாசியில் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் 15,000 ரூபாங்கிறது கண்டிப்பாக குறைவு தான். அந்த வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும். சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கணும். அதுக்காக கஞ்சத்தனமாக இருக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. தேவையான செலவுகளுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணிக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடணும். அடுத்து வரவுல சேமிப்பு எடுத்து வச்சது போக தான் செலவுக்குன்னு நீங்கள் ஒதுக்கணும். அடுத்து வருமானத்தை இப்போ 4 விதமாக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சேமிப்புக்கு 10%, தின செலவுக்கு 20%, வார செலவுகளுக்கு 30%, மாத செலவுகளுக்கு 50%ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க போகிறோம். வருமானம் வந்தவுடன் 10% சேமிப்புக்கு எடுத்து வைக்கணுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 15,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 10%னா 1,500 ரூபாய் வரும். 1,500 ரூபாய் நம்ம சேமிப்புக்கு எடுத்து வச்சது போக 13,500 ரூபாய் இருக்கும். இதுதான் நம்ம இந்த மாத செலவுகளுக்கு பிரிக்க போகிறோம். இந்த 15,000 சேமிப்பு நம்ம முதல்ல சேமிக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தின செலவுகள் பார்த்திங்கன்னா, கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கெட்டு போயிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, கீரைகள் கடைக்கு போவோம், பிஸ்கெட்டு, பால் பாக்கெட்டு இந்த மாதிரி வாங்குவோம். இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்காக ஒரு 1,000 ரூபாய் எடுத்து தனியாக வைக்கிறது தான் தின செலவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா, செகண்டு வார செலவுகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெஜ்ஜிக்கு எப்படி பிரிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 350 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 350 ரூபாய் 4 வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னா 1,400 ரூபாய் அந்த மாதத்திற்கான வெஜ்ஜிக்கு நம்ம தனியாக ஒதுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜிக்கு ஒரு வாரத்துக்கு 400 ரூபான்னு போட்டிருக்கோம். 4 வாரத்துக்கு 1,600 ரூபாய் வருது. இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. அவங்களோட விருப்பத்துக்காக கண்டிப்பாக எல்லோரும் நான்வெஜ் எடுத்து சமைச்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்து ஃப்ரூட்ஸு. இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட்ஸுக்கு காசு செலவு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வெயில் டைம் வந்துடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸுங்கிறது அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. வாரத்துக்கு 250 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றப்ப 4 வாரத்துக்கு 1,000 ரூபாய் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கும் ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய் தான் போட்டிருக்கோம். 4 வாரத்துக்கு 1,000 ரூபாய் வருது. இது மொத்தம் பார்த்திங்கன்னா, வெஜ்ஜி, நான்வெஜ்ஜி, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இது எல்லாமே சேர்த்து 5,000 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் 1,000 ரூபாய் சேவிங் பண்ண முடியும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, மாத செலவுகள் பார்த்து இவ்வளோ வாடகை இருக்கோ அந்த வாடகையை நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மளிகை பொருளுக்கு பார்த்திங்கன்னா 2,500 ரூபாய் போட்டிருக்கேன். இது 2,500 ரூபாய் போதுமானதாக தான் இருக்கும். இப்போ ரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2,500 ரூபாய் நமக்கு கரெக்டாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாலுக்கு நான் 1,500 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குவோம். காலையில் 1/2 லிட்டர், சாயங்காலம் 1/2 லிட்டர் வாங்கணும்னா 30 நாளைக்கு 30 லிட்டர் என்ன ஆச்சுன்னா 1,500 ரூபாய் ஆகுது.
சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு பாலுங்கிறது அவசியமான ஒரு பொருள் தான். அடுத்து கேபிளுக்கு 250 ரூபாய் போட்டிருக்கேன். கேஸுக்கு 600 ரூபாய் தான் போட்டிருக்கேன். இந்த மாதத்துக்கு 600 ரூபாவும் அடுத்த மாதத்துக்கு 600 ரூபாவும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அடுத்து இபி பில்லும் அப்படி தான். இந்த மாதத்துக்கு 250, அடுத்த மாதத்துக்கு 250 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல். கண்டிப்பாக எல்லாருக்கும் மொபைலுங்கிறது இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். இதுக்காக நம்ம 400 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மாதம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போமான்னு தெரியாது. ஒரு மாதம் எடுக்கலாம், ஒரு மாதம் அதுக்கான செலவுகள் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி செலவுகள் இல்லாதப்ப நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் சேமிப்பில் வந்துட்டு சேமித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எமர்ஜென்சிக்காண்டி ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம், அந்த பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி செலவுகள் இல்லாத போது இந்த பணத்தையும் நீங்கள் வந்துட்டு சேமிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக வந்துட்டு ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கோம். இதுக்கும் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் எமர்ஜென்சிக்காக கூட அந்த ஃபண்டில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எமர்ஜென்சிக்காக 500 ரூபாய் வந்துட்டு போட்டிருக்கோம். அடுத்து அதர்ஸ் சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கோம். நம்ம வீட்டுக்கு எதிர்பாராத விதமாக வந்துட்டு யாராச்சும் விருந்தாளிகள் வரலாம், இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதுக்காக ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து 7500 ரூபாய் வருது. இது பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதில் கண்டிப்பாக வந்துட்டு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு சேமிப்பு பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸு. நம்ம 1500 ரூபாய் சேவிங்ஸுக்காக ஒதுக்கியிருப்போம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பியில் கூட போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிலையும் போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு எஸ்எஸ்ஏ, பிபிஎஃப் இதில் கூட நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு கூட்டு வட்டி. நீங்கள் இதில் கூட வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு. நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கோல்டு சீட்டு கூட போட்டு கூட நீங்கள் தங்கத்தை வாங்கி வைக்கலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும் நமக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா சேவிங்ஸுக்கு ஒரு 1500 ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம். டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 5000 ஒதுக்கியிருக்கோம். மந்த்லி பட்ஜெட்டுக்காக வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 7500 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். எல்லாமே சேர்த்து 15000 வருது. ஸோ 15000 சம்பளம் வாங்குறவங்க எப்படி வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் ஃபேமிலியை ரன் பண்ணலாம், அண்டு இதில் நம்ம எப்படி வந்துட்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.